வணக்க மக்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நடிகை த்ரிஷாவோட கடைசி படம் இதுதான் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோல வியூ ப்ராடக்ட்னு வந்து ஒரு கேடட் வந்து வரும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து ஷோ ஆகும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே 60%, 70%, 80%, 90% ஆஃபர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அனாவசியமாகலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே த்ரிஷாவோட கடைசி படம் எது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து பேசலாம். தமிழ் சினிமாவில், அதாவது தமிழ் சினிமான்னு சொல்கிறத விட சவுத் இண்டியன் சினிமா அப்படின்னு சொல்லலாம். அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இப்படி தென்னிந்திய சினிமாவில் டாப் நடிகையாக வந்து வர்றவங்க தான் நடிகை த்ரிஷா. முன்னணி நடிகர்கள் எல்லாரோடையுமே ஜோடி சேர்ந்து நடிச்சிட்டாங்க. விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ் இப்படின்னு எல்லா நடிகரோடையும் ஜோடி சேர்ந்து வந்து நடிச்சிட்டாங்க. சமீப காலமா த்ரிஷா மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறி இருக்காங்க. அதுக்கு காரணம் விஜய் விவாகரத்து செய்கிறேன்னு வந்து சொன்னதும் சங்கீதா வந்து அந்த மனுல விஜய்க்கு ஒரு நடிகையோட திருமணத்தை மீறிய உறவுல என் கணவர் வந்து இருக்காருன்னு வந்து சொன்ன அந்த ஒரு விஷயம்தான். அந்த விஷயத்துல அந்த நடிகை வேற யாரும் இல்ல, த்ரிஷா அப்படின்னு வந்து அதிகமா பரபரப்பா வந்து பேசப்பட்டது. அதுக்கு த்ரிஷாவும் இப்போ வரைக்கும் எந்த மறுப்பும் தெரிவிக்கல. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜிஎஸோட ஃபேமிலி ஃபங்க்ஷன், அந்த கல்யாணத்துக்கு த்ரிஷாவும் விஜயும் அப்படியே ஜோடி போட்டு வந்திருந்தாங்க. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சொல்லுவாங்கல்ல, அடே அப்பா மாப்பிள்ளை பொண்ணை விட துணை மாப்பிள்ளை பொண்ணு ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் சூப்பரா இருக்குன்னு சொல்றது மாதிரி மார்ச் 5ல இருந்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் அடங்காத காட்டு தீ மாதிரி விஜய் த்ரிஷா ஒரே கார்ல ஒன்னா வந்து இறங்குனது, அங்க மேரேஜ் அட்டன் பண்ணது, ஜோடியா வந்து நின்னது, இதுதான் பரபரப்பா வந்து பேசப்பட்டதுங்க. இது ஒரு பக்கம் இருந்த சூழ்நிலையில இப்ப த்ரிஷா வந்து சினிமா விட்டு வந்து விலக போறாங்க அப்படின்னு ஒரு தகவல். ஏன் சினிமா விட்டு விலக போறாங்கன்னா, விஜய் எப்படி சினிமா விட்டு விலகி முழு நேரம் அரசியலுக்கு வந்தாரோ அதே மாதிரி இவங்களும் முழு நேரம் அரசியலுக்கு வர போறாங்க. விஜய் அரசியலை பார்த்துக்கிடுவாங்க, த்ரிஷா விஜயை பார்த்துக்கிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல த்ரிஷா விஜய் அரசியல் ரெண்டையும் வந்து சேர்ந்து வந்து பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற தகவலும் காட்டுத்தீ மாதிரி வந்து பரவிட்டு இருங்க. 1999ல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல த்ரிஷா வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஜோடி படத்துல சிம்ரனோட ஒரு ஃப்ரெண்டு கதாபாத்திரத்துல வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. 1999ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 75 படங்கள்ல த்ரிஷா நடிச்சு முடிச்சுட்டாங்க. கடந்த ஒரு 3 மாசத்துக்கு மேல புது படம் எதுலையுமே த்ரிஷா வந்து கமிட் ஆகல. தமிழ்ல சொல்லணும்னா சூர்யாவோட கருப்பு படத்துலையும், தெலுங்குல சிரஞ்சீவியோட விஸ்வரம்பரா அப்படிங்கிற படத்துலையும், மலையாளத்துல மோகன்லாலோட ராம் படத்துலையும் மட்டும்தான் த்ரிஷா வந்து நடிச்சு முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்ப வரைக்கும் வேற எந்த படத்துலையும் வந்து நடிக்கல. இந்த படங்களோட படப்பிடிப்பு வந்து முடிஞ்சு ரிலீஸ்க்காக இப்ப வந்து காத்திருக்காங்க. இது கூடிய சீக்கிரம் ப்ரொமோஷனுக்கு வந்து பார்த்தோன்னா த்ரிஷா இனி வந்து அனல் பறக்க கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இப்ப ஹாலிவுட் வட்டாரத்துல என்ன தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னா, அட நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வந்து இல்லைங்க, அவங்க பக்கா வந்து பார்த்தோன்னா ஸ்கெட்ச் போட்டு ரெடியா வந்திருக்காங்க. மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டோட ரிசல்ட் வந்து வருது. அதே மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கூடிய அன்னைக்கு தான் த்ரிஷாவுடைய பிறந்த நாள். விஜய் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிற கனவுல அவர் வந்து இருக்காரு. விஜயை சிஎம் ஆக்கியே வந்து பார்க்கணும் அப்படிங்கிற வெறியிலையும் கனவுலையும் த்ரிஷா வந்து இருக்காங்க. விஜய் வந்து சங்கீதாவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி வந்து முடிஞ்ச உடனே கூடிய சீக்கிரம் த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் வந்து நடக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் வந்து இல்லை. த்ரிஷா வீட்டு சைடு எல்லாருமே முழு சம்மதத்தோட வந்திருக்காங்க. விஜய் தரப்புலையும் வந்து சம்மதத்தோட தான் வந்திருக்காங்க. விஜய் தரப்புனா அவர் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மாதிரி இருக்கிறவங்க சம்மதத்தோட தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய ஏப்ரல் 20க்கு முன்னாடியோ இல்லை ஏப்ரல் 20க்கு அப்புறமோ இன்னும் ஒரு காட்டு தீ மாதிரி வந்து பரபரப்பான சம்பவங்கள்லாம் வந்து நடக்கும். ஏன்னா செங்கல்பட்டு நீதிமன்றத்துல விஜய் சங்கீதா 2 பேரையும் கான்ஃபிடென்ஷியலா வந்து விசாரிக்க போறாங்க. அவங்களோட ஹியரிங் வந்து அன்னைக்கு தான் வந்திருக்கு. இதுக்கு இடையில சங்கீதாவை விஜய் வீட்டுக்குள்ள வேற வந்து நுழைய விடல. அதனால நான் பிரிட்டிஷ் குடியுரிமை இருக்கிறதுனால எனக்கு இங்க இந்த வழக்கு முடிகிறது வரைக்கும் நான் இருந்து ஜீவனாம்சம் வாங்கிட்டு தான் போவேன். அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எனக்கு விஜய் வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு சங்கீதாவும் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்திருந்தாங்க. திமுக வக்கீல் வந்து சல்மாங்கிறவங்க கூட நீங்க இதுக்கு வந்து பர்மிஷன்லாம் கேட்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, நீங்க அந்த வீட்டில் போய் வந்து பார்த்தனா வந்திருக்கலாம், இப்போ வரைக்கும் நீங்க விஜயோட ஒய்ஃபா தான் இருக்கீங்க, தேவைன்னா உங்களுக்கு லீகலா நாங்க வந்து சப்போர்ட் வந்து பண்றோம் அப்படிங்கிறது மாதிரிலாம் வந்து எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே இப்படி வந்து பரபரப்பா ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு.
இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் த்ரிஷா ஒருவேளை, ஏன்னா த்ரிஷா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நான் எப்ப சினிமா விட்டு விலகுவேன் அப்படின்னா நான் கர்ப்பமா இருக்கும்போது தான் வந்து விலகுவேன் அப்படின்னு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி த்ரிஷா வந்து கன்சீவ் ஆகி, அது விஜய்னால கன்சீவ் ஆகி அதை அபார்ட் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் சோஷியல் மீடியாவில் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க திடீர்னு நடிப்பை நிப்பாட்டுறேன்னு வந்து சொன்னது, அப்போ ஒருவேளை த்ரிஷா மறுபடியும் கன்சீவ் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பரபரப்பையும் வந்து கிளப்பி இருக்குங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கமெண்ட்ஸ் கீழே மறக்காம வந்து மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.